கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார், தூக்கி எடுத்து அபிஷேகித்திருக்கிறார், ஊழியக்காரிகளை மாற்றி இருக்கிறார். ஆரம்பத்திலே ஐயோ கர்த்தருடைய வார்த்தைன்னு அப்படி கீழ்ப்படிவாங்க, அப்படி கீழ்ப்படிவாங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. வேதத்தை கரைச்சு குடிச்சிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால இப்ப கர்த்தர் எல்லாம் பேச வேண்டாம். தானாவே பைபிள் தெரிஞ்சிருச்சுல, பைபிள்ல இருக்கிற மொத்த காரியங்கள் தெரிஞ்சதுனால வாக்குத்தத்த வசனங்கள் அவர்களாவே எடுத்து அவர்களாவே போதிக்கிற சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இவனை நான் ஊழியக்காரனாய் மாற்றினது, இவளை நான் ஊழியக்காரியாய் மாற்றினதற்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையே இவர்கள் அப்படின்னு சொல்ல. ஆனால் சவுல் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். சாமுவேலை பார்த்து சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீங்க வாங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினேன்னு. அப்படி கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளை. சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 14வது வசனத்திலே